Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் வில் அண்ட் வுட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நிறைய பேருக்கு வந்து டவுட்டும் இருக்கும் இந்த கான்செப்டில் இதை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை வந்து கற்றுக்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நுணுக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வில் அப்படின்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? வில் அண்ட் வுட் இது ரெண்டுமே வந்து மாடல் வர்ப் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட்லேயும் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வுட்டு வந்து எப்போவுமே எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட். ஓகேங்களா? அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து வுட்டு கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துலாம். மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனிங் வந்து வில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சர். ஓகேங்களா? அதாவது வந்து ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செயல். ஓகேங்களா? ஸோ சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன். அதே போல் நடக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன். அப்போது அந்த நடக்கிற அந்த ஆக்ஷன் வந்து இப்போ இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து வில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் வந்து கம்பல்சரி ஃப்யூச்சரில் நடக்க போகுது. 100% பாசிபிலிட்டி சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து வில் யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து வுட்டு எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது நீந்துவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது நல்லா நீந்துவேன். ஆனால் அதோட தமிழ் டோன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை சொல்கிற மாதிரி வரும். நான் நீந்துவேன். ஓகேங்களா? நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது நீந்துவேன். அந்த இடத்துல வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஹுட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வில் அப்படின்னா ஃப்யூச்சர் ஆக்ஷன். இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? சப்ஜெக்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனை செய்கிறவர் தான் வந்து சப்ஜெக்ட். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் நியூஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெகுலர் வியூஸ் வந்து எல்லாருமே வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா கம்பல்சரி வந்து அவங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து கம்பல்சரி அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்களும் வந்து கமெண்ட் வந்து கம்பல்சரியாக பண்ணுங்கள். சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து வில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வில் தான் பார்க்குறோம். அதனால் வில் நெக்ஸ்ட் வந்து V1 வர்ப். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து ப்ரெசன்ட் அல்லது ஃப்யூச்சர் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப் வந்து கம்பல்சரி பேஸ் வெர்பாக தான் இருக்கணும். ஓகேங்களா? வுட்டுக்கு வந்து சேம் அதே தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். வில்லை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வரணும். நெக்ஸ்ட் வந்து வுட் ப்ளஸ் V1 அதாவது வந்து பேஸ் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு தேவையான மாடல் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது 1 by 1 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வரணும். நெக்ஸ்ட்டு வில் ஆர் வுட். ஓகேங்களா? அடுத்தது வந்து V1 பேஸ் வெர்ப். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்னுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீ இப்போயே இப்படி அடங்காமல் இருக்கே, உங்கள் அம்மா உங்கள் அப்பா நல்லா பார்த்துப்பியா? நம்மளை வந்து கம்பல்சரி நிறைய பேர் கேட்பாங்க. நம்மளும் நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம். ஓகேங்களா? சேம் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வில் வச்சு எப்படி வரும்னு பார்த்துடலாம். நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ அந்த பார்த்துக்கிற ஆக்ஷனை செய்கிறது நான் தான். அப்போ வந்து நான் தான் அந்த சப்ஜெக்ட். ஐ வில் கேர். ஓகேங்களா? ஐ வில் கேர் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி படிக்கலாம். அது இது இன்னொரு டோன் தான் இது. ஐ வுட் கேர் ஃபார் மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கேர் அப்படின்றது வந்து V1, ஃபார் அப்படின்றது ப்ரிப்போஷன். அப்போ இது வந்து ஃப்ரேசல் வர்ப். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு நடந்து போவேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து நாளைக்கு என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து நடந்து போவேன். அந்த போவேன் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே நோட் பண்ணணும். நடந்து போவேன் அப்படின்னா ஸோ அது வந்து ஃப்யூச்சரை சொல்லுது. அப்போ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக வந்து வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் வாக் டு மை ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 ஆக்ஷன் இருக்குது. நடக்கிறதும் ஒரு ஆக்ஷன், போகிறதும் ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ நடந்து போவேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து குழப்பிக்கூடாது. ஸோ நம்ம வந்து நடக்கிறது தான் அங்கே
மெயின் வெர்பாக எடுக்கணும். அப்போ வந்து வாக். ஓகேங்களா? ஐ வில் வாக் டு மை ஸ்கூல். இதை வந்து நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது நடந்து போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அங்கே வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ வுட் வாக் டு மை ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ ஆனால் தமிழ் மீனிங் சேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது பாஸ்ட்டில் சொல்கிறேன், நான் சின்ன வயசாக இருக்கும்போது நடந்து போவேன் அப்படின்னா ஐ வுட் வாக் டு மை ஸ்கூல். இதே வந்து நாளைக்கு நான் நடந்து போவேன் அப்படின்னா ஐ வில் வாக் டு மை ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சினாரியோ மட்டும் புரியுதா பாருங்கள். எதுக்கு நான் ரெண்டுமே சேம் ஒரே டைட்டிலே எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வில் வுட் அப்படின்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். நான் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடுவேன். இந்த சென்டென்ஸில் வந்து நான் நாளைக்குன்னு கம்பல்சரி மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இது வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது, அப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போ எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து வில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் தான் சாப்பிடுவேன். அப்போது ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். எதை? நான்வெஜ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. ஐ வில் ஈட் நான்வெஜ் டுமாரோ. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். இதே வுட் வச்சு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஹீட் நான்வெஜ். ஓகேங்களா? ஸோ இது எப்போ சொல்லணும்? பாஸ்ட்டில் சொல்லணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ நான் நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறேன். அப்போ வந்து அங்கே வுட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃப்யூச்சரில் சாப்பிடுவேன்னு வரும்பொழுது அங்கே வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணணும்? வில் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் வந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து வுட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வில்லுக்கும் வுட்டுக்கும் இருக்கக்கூடிய டீப் எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 4வது பாருங்கள், நான் கம்பெனிக்கு போவேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ நீ இப்போ வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்கேடா, நீ எப்போ தான் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ நாளைக்கு வந்து நான் கம்பெனிக்கு போயிடுவேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ நாளைக்கு வந்து நான் கம்பல்சரி கம்பெனிக்கு போயிடுவேன் அப்படின்னா ஸோ போகிற வேலையை யார் பார்க்குறது? நான் தான் பார்க்குறேன். அப்போது ஐ. ஓகேங்களா? ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். டு த கம்பெனி அப்படின்றப்போ நான் வந்து கம்பெனிக்கு போவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். இதை வந்து பாஸ்ட்டில் வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வுட் கோ டு த கம்பெனி. ஓகேங்களா? ஐ வுட் கோ டு த கம்பெனி அப்படின்றப்போ ஸோ யாரோ நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சின்ன வயசில் நீ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சின்ன வயசில் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை கூட கம்பெனிக்கு போவேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மந்த்து கூட நான் வந்து கம்பெனிக்கு ஞாயிற்றுக்கிழமை போனேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து ஐ வுட் கோ டு த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வில்லுக்கும் வுட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் உங்களுக்கு வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் வந்து ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 5வது பார்த்துடலாம். நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியே போவேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து வீக்கெண்ட், அதாவது டுமாரோ வந்து சண்டே. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் வந்து வெளியே போவேன் சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் கோ அவுட் அப்படின்னா நான் வந்து வெளியே போவேன். வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என் நண்பர்களுடன் சேர்ந்து நான் வந்து வெளியே போவேன். ஓகேங்களா? ஸோ உடன் வந்திருக்கு, அப்போ வந்து வித்ன்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐ வில் கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து வுட் வச்சு பேசும்பொழுது ஐ வுட் கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து கேட்குறாங்க, ஸோ நீ சின்ன வயசில் வந்து எப்படி போவேன் அப்படின்றப்போ நான் சின்ன வயசில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் வெளியே போவேன். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து போவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வில்லும் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு கூட போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்கே வந்து வுட், அதாவது பாஸ்ட்டில் வந்து சொல்லும்போது நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 6வது பாருங்கள், அவள் அவளுடைய தோழிகளுடன் விளையாடுவாள். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஸோ உன்னுடைய பொண்ணு வந்து எங்கே விளையாடும்? ஓகேங்களா? ஸோ யார் கூட விளையாடுன்னு கேட்குறப்போ அவள் வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாள். ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லும்பொழுது இது வந்து ஃப்யூச்சர்லையும் எடுத்துக்கலாம், அது வந்து பாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் எடுக்கும்பொழுது நம்ம வில் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து வுட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ விளையாடுவாள் அப்படின்றது அந்த சுச்சுவேஷன் வந்து யார் பேசுகிறோமோ அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஸ்பீக்கிங்லேயே வந்து முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு சினாரியோ வந்து ப்ரெசண்ட்டை சொல்லுதா, பாஸ்ட்டை சொல்லுதா, ஃப்யூச்சரை சொல்லுதான்னு சொல்லிட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்க அதை வந்து ஜட்ஜ் பண்ணாலே போதும். கம்பல்சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷீ வில் ப்ளே வித் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷீ வில் ப்ளே அப்படின்னா அவள் விளையாடுவாள். வித் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றப்போ அவளுடைய நண்பர்களுடன் அவள் விளையாடுவாள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வுட் வச்சு சொல்லும்போது வில்லு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே வந்து 7th பார்க்கலாம். நான் பிரியாணி சாப்பிடுவேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்றது வந்து இது வந்து ஃப்யூச்சரை சொல்லுது. நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ப்ரெசண்ட்டில் எப்படி வரும்? சாப்பிட்றேன். பாஸ்ட்டில் வந்து சாப்பிட்டேன். இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து சாப்பிடுவேன். அப்போது வந்து நம்மளோட தமிழ் சென்டென்ஸ் எப்படி இருக்குது? நான் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பல்சரி வில் ஈட். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வந்து நீ ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணலாம்.
ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு உங்களோட கிராமர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வில் ஈட் அப்படின்னாலே வந்து அது வந்து ஃப்யூச்சரில் தான் சாப்பிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஈட் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ சாப்பிடல. ஸோ நாளைக்கோ இல்லை ஒன்று ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட போகிறேன். ஆனால் அது வந்து இப்போ நடக்கலை, ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது பிரியாணி நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வுட் ஈட் பிரியாணி. ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது பிரியாணி வந்து நல்லா சாப்பிடுவேன். அந்த ஒரு சினாரியோ மட்டும் புரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ 8வது பாருங்கள். என்னுடைய அம்மா என்னை திட்டுவாள். ஓகேங்களா? ஸோ எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க. அதாவது வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். இன்னும் எங்கள் அம்மா பார்க்கல. எங்கள் அம்மா பார்த்தாங்களான்னா கம்பல்சரி என்னை வந்து திட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறோம். எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ப்ரெசண்ட்டு. எங்கள் அம்மா என்னை திட்டினாள் அப்படின்னு சொல்கிறது வந்து அது பாஸ்ட்டு. இன்னும் எங்கள் அம்மா என்னை திட்டல. இதுக்கப்புறம் தான் திட்ட போகிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் அம்மா என்னை வந்து திட்டுவாங்க. அது வந்து ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ அதை வந்து யார் லைவாக அட்டெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு சினாரியோ புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். மை மதர் வில் ஸ்கோல்ட் மீ. ஓகேங்களா? ஸ்கோல்டு அப்படின்றது வந்து திட்டுறது. ஸோ எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க. இதை வந்து பாஸ்ட்டில் வந்து நான் வந்து சின்ன வயசில் தப்பு பண்ணினேன்னா எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்? மை மதர் ஹுட் கோல்ட் மீ. ஓகேங்களா? ஸோ வில் யூஸ் பண்ணால் ஃப்யூச்சர், ஹுட் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட். ஆனால் வந்து தமிழ் மீனிங் சேம். ஓகேங்களா? ஸோ 9வது பாருங்கள். நான் நல்லா தூங்குவேன். ஓகேங்களா? ஸோ நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னா அது வந்து ப்ரெசண்ட்டு. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டு. ஃப்யூச்சர் வந்து நான் நல்லா தூங்குவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ வில் ஸ்லீப் அப்படின்னா வில் ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவேன். நல்லா அப்படின்னா வெல். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் சொல்லும்போது வெல் யூஸ் பண்ணணும். இது வந்து பிஓஎஃப் சொல்லும்பொழுது அங்கே வந்து குட். அதாவது வந்து நல்லா இருக்கிறப்போ அங்கே வந்து குட் ஆர் வெல் நம்ம எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வில் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து ஃப்யூச்சரை சொல்லுது. வுட் அப்படின்னா பாஸ்ட். இதை வந்து நான் எதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஐ வுட் ஸ்லீப் வெல் அப்படின்னா நான் நல்லா தூங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம். ஸோ பாஸ்ட் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறேன். ஸோ அப்போ நான் சொல்லுவேன், ஸோ நான் வந்து நைட் ஷிஃப்ட் போகும்போது நல்லா தூங்குவேன். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து 8 மணி நேரம் வந்து நான் வந்து நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து பாஸ்ட்டில் சொல்லும்போது அவங்க வந்து வில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 10வது பாருங்கள். என்னுடைய தோழி நன்றாக பாட்டு பாடுவாள். அதாவது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நல்லா பாட்டு பாடுவா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வந்து நம்ம லைவ் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சினாரியோ பற்றி தெரியும். ஸோ நான் இப்போ வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என் ஃப்ரெண்டு வந்து நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டா. அவள் வந்து நல்லா பாடுவா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அவள் இன்னும் பாடல. ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டா. ஆனால் இது வந்து காம்படிஷனை கலக்கலை. ஆனால் வந்து நாளைக்கு தான் பாட போகிறா. அப்போ நான் சொல்லுவோம் அந்த சினாரியோ வந்து லைவாக இருக்கும் பொழுது அது வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. அப்போ அவங்க வந்து வில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் வில் சிங் எ சாங் வெல். ஓகேங்களா? ஸோ ஒரு பாட்டு வந்து நல்லா பாடுவா. இதே வந்து பாஸ்ட்டில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உன் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பாடியிருக்காளா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சத்தியமாக என் ஃப்ரெண்டு வந்து நல்லா பாடுவா. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழில். ஆனால் அந்த சினாரியோ நடந்தது வந்து பாஸ்ட். அவங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அவங்க வந்து கம்பல்சரி வுட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மை ஃப்ரெண்ட் வுட் சிங் எ சாங் வெல் அப்படின்னா நன்றாக பாடுவாள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் வந்து 10 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த 10 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். எல்லாமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரியும் ஒரு அம்மா அப்பா கூட பேசுகிற மாதிரியும் ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்கூலில் பேசுகிற மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கம்பல்சரி இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன் மோர் டைம் நான் ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பை ஹார்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வில் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ஆக்ஷன் இன்னும் நடக்கலை. அது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஆனால் அது வந்து கம்பல்சரி 100% நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே நீங்கள் வுட் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்துருச்சு. ஆனால் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா வில்லும் வுட்டும் சேர்ந்து வரா மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரை சொல்லுது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஆக்ஷன் வந்து அது இப்போ தான் நடக்க போகுதா அதுன்னு நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ரம்யா அழகாக நடனம் ஆடுவாள். இது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.